Good morning, everyone. And especially first online and second about COVID. கோவிட்னாலே இது பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு, எனக்கு எதுவும் எல்லாமே தெரியுமே அப்படின்னு தான் ஒரு கண்டிப்பா ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ட் எல்லாமே டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். I'll just give you a small update. உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நிறைய நீங்க பார்க்க போறீங்க, தெரியாததும் கொஞ்சம் பார்க்க போறீங்க. I'll tell you one thing. மேபி செஷன் போக போக உங்களுக்கு ஸ்லோவா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் இந்த செஷன் என்னன்னா, இந்த செகண்ட் வேவை எப்படி கடந்து போகணும், தட் இஸ் த ஒன்லி இன்டென்ஷன் ஆஃப் டுடேஸ் செஷன். ஓகே, how to sail through the second wave. So about our NGO alert, நாங்க என்ன பண்றோம்னா, this COVID awareness is just in the 1 month மட்டும் தான். பட் வாட் we normally do is, ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்தா எப்படி உயிரை காப்பாற்றணும், ஒரு ரோடு ஆக்சிடென்டா இருக்கலாம், வீட்டில் எனி ப்ராப்ளம், காலேஜ்ல எனிவேர். ஆனால் ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி காப்பாற்றணும், நம்ம டாக்டர்ஸ் கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் எப்படி காப்பாற்றணும், தட் இஸ் வாட் அவர் இன்டென்ஷன் இஸ், தட்ஸ் வாட் வி ட்ரெயின். கோல் வந்து அப்துல் கலாம் கொடுத்துருக்காரு in 2008 to train one in every family in emergency care. All right. And அங்க approvals பார்த்தனா, we have all the approvals from all necessary governments, Government of India, Tamil Nadu, Karnataka, IMA, IIT Madras, Apollo Hospitals கூட ஒரு ஸ்பெஷல் கொலாபரேஷனும் இருக்கு. அண்ட் வி ஹேவ் அ ஸ்டாண்ட் அலோன் கொலாபரேஷன் வித் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்தியா. இவ்வளவுதான் எங்களை பத்தி. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். ஸோ இன்னைக்கு செஷன் ஃபர்ஸ்ட் எதுக்கு, வாட் வி ஆர் கோயிங் டு see today's session is 5 segments பார்க்க போறோங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து, முதல்ல இந்த செஷன் நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், வாட் வி ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் செஷன், நீங்க எதுக்கு நெக்ஸ்ட் ஒரு 45 minutes என்ன நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த செகண்ட் வேவ் பண்றாங்க, தேர்ட் வேவ் பண்றாங்க, இந்த மியூட்டேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஆனா யாருக்குமே டீட்டெயில்ஸ் கரெக்டா தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வு. அதுக்கப்புறமா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ப்ரிவென்ஷன்னா மாஸ்க் போடுறது மட்டும் கிடையாது, இந்த வேவுக்கு மட்டும் கிடையாது. ஸோ டோட்டலா நம்ம உடம்ப எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியா வச்சுக்கலான்றது தான் ப்ரிவென்ஷன் பார்ட். இஃப் இன்கேஸ் ஓகே, in case if you get an infection, what to do, and next post recovery. This is what we are going to see in today's session. Okay, starting with why is this session required. Okay, the first, we have found 8 reasons primarily for it. The first reason வந்து, இந்த செகண்ட் வேவ்ல தான் working population hit ஆயிருக்காங்க. That is one of the main reasons. Okay, and second, ஒன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு சின்ன ஃபீவர் வந்தாலும் டென்ஷன் ஆயிடுறாங்க, எனக்கு கோவிட் இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கம்ப்ளீட் டினையல், எவ்வளவுதான் சிம்டம்ஸ் இருந்தாலும் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டினையல்லையும் இருக்காங்க. இந்த ரெண்டுமே ப்ராப்ளம் தான். ஸோ அது இதுல இருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கு கொஞ்சமாவது கோவிட்னா என்னன்னு தெரியணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். இப்போ இன்னைக்கு தேதியில மேபி ஆக்சிஜன் பத்தி அந்த அளவுக்கு நியூஸ் இல்லை. ஆனா ஒரு 1 week முன்னாடி போனீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆன் ஆக்சிஜன். அண்ட் தேர்ட், வேக்சின்னாலே ஒரு பயம். ஓகே, வேக்சின்ஸ், மெடிசன்ஸ், டூ மச் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் இது பத்தியும் இருக்கு. அதுக்கப்புறமா சில பிளட் குரூப்புக்கு வரும், சில பிளட் குரூப்புக்கு வராது. இந்த மாதிரி ஒரு பொருளை வெளியே போயிட்டு இருக்கு, அதை பத்தி ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டு, நான் விட்டமின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டா எனக்கு கோவிடே வராது, இல்லாட்டி ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கோவிடே வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபார்மசிக்கு போயிட்டு ஸ்டெராய்ட்ஸ் வாங்கிட்டு போட்டுக்கிறாங்க கோவிட் வரதுக்கு முன்னாடியே. இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நம்ம செஷன் பண்ணும்போது பார்க்கலாம் எதுக்கு இவ்வளவு டேஞ்சரஸ் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு டானிக் குடிச்சா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் காசு பாக்குறாங்க, எஸ்பெஷலி இந்த டைம்ல. அந்த மாதிரி ஒரு இல்லவே கிடையாது. இம்யூனிட்டி வில் நாட் இன்க்ரீஸ் இன் 1 day. அண்ட் 1 டானிக்னாலேயோ ஒரு டேப்லெட்னாலேயோ இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. இந்த ஆட் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அண்ட் இந்த கோவிட் டைம்ல நிறைய ஃப்ராட் நடக்குது, எஸ்பெஷலி இந்த நேம் ஆஃப் இம்யூனிட்டி. அண்ட் நெக்ஸ்ட், எல்லாருமே சோஷியல் மீடியா டாக்டர் ஆயிடுறாங்க. யாரு வேணா, யாரு பிடிச்சது அவங்க எழுதலாம். அது நம்ம படிச்சு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இதுதான் நிறைய காரணம் இருக்கு. தீஸ் ஆர் ஒன் ஆஃப் த ஃபியூ ரீசன்ஸ் விச் வி தாட் தட் தி செஷன் இஸ் ரிக்வயர்டு. ஓகேங்களா? ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு see especially is, first ஒரு ஸ்மால் டிஸ்க்ளைமர். ஆஸ் பர் WHO இது ஒரு புது வைரஸ். ஓகே, இட்ஸ் a new virus. அண்ட் செகண்ட், நியூ வைரஸ் நான் ஏன் சொல்றேன்னா, எனிதிங் லெஸ் தேன் 10 years இஸ் கால்ட் அஸ் a நியூ வைரஸ். அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பக்காவா ஒரு வைரஸ் பத்தியோ ஒரு பாக்டீரியா பத்தியோ தெரியணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் ஆனாதான் அந்த வைரஸ் பத்தி நமக்கு தெரியும்.
இது 1 வருஷம் தான் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த வைரஸ் பத்தி புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, நமக்கு புதுசா தெரிய வரும். ஸோ அதனாலதான் இன்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் அண்ட் ஒப்பீனியனேட்டட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லலாம், எது கரெக்ட்னு நமக்கு தெரியாது. அட் த சேம் டைம் as I told, நியூ லேர்னிங்ஸ் எவ்ரி டே. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய டாக்டர்ஸ் கிட்ட, இந்தியாவில் இருக்கிற டாப் பிக் டாக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு த பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஓகே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இதுதான் ரைட் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாசிபிள் சொல்யூஷன்ஸ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல உலகத்துல யாராலையும் இதுதான் சொல்யூஷன் கோவிடுக்கு அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது, சொல்லக்கூடாது கூட. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எம்பசைஸ் ஆன் தட். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதுதான் நம்பர்ஸ். ஆல்மோஸ்ட் 2.85 crore people இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது 2.64 people they have what to say recovered. Okay, almost 3 lakh people have been succumbed, okay, who passed away due to COVID. The only good thing which I can see from these numbers is this, the graph which you're going to see. எந்த அளவுக்கு சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதே அளவுக்கு சீக்கிரமா ட்ராப்பும் ஆகுது, which is a very very good sign. Maybe in next 1 or 2 weeks you should be fine with it. கண்டிப்பா கீழே இறங்கிடும்னு எல்லா டாக்டர்ஸும் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, ஆனா அப்ப 2 வீக்ஸ்ல குறைஞ்சிருமே, அப்ப இந்த செஷன் எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ why in the session அப்படின்னு சொல்லிட்டு ஒரு small coverage we have done. Now coming about the second wave. Okay, why this second wave? முதல்ல எதுக்கு இந்த செகண்ட் வேவ் வருதுன்னா, வைரஸ் கூட நம்மள மாதிரி ஒரு ஆர்கானிசம் தான். ஓகே, அண்ட் தேர் ஆர் 3 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மியூட்டேஷன், அதுதான் B1617 அப்படின்றாங்க. இப்போதைக்கு வந்து அது டெல்டா ஸ்ட்ரெயின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம், அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். செகண்ட் வேவ் எதுக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம தப்பு என்னன்னா, we fail to follow safety protocols. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் கஷ்டம், ஏன்னா நிறைய பாப்புலேஷன். ஆனா மாஸ்க் கண்டிப்பா போடலாம். ஆனா இந்த ஜனவரி பிப்ரவரியில ஆல்மோஸ்ட் மாஸ்க்ன்ற விஷயமே மறந்துட்டோம். ஸோ அது நம்ம தப்பு. கவர்மெண்ட் மிஸ்டேக் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, எய்தர் நிறைய ரேலிஸ் நடத்தினாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், அண்ட் செகண்ட் ஃபெயிலியர் டு இனாகுலேட் சைசபிள் பாப்புலேஷன். வேக்சினேஷன் வந்து அந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல இந்த மந்த்ஸ் ஆஃப் ஜான் அண்ட் பிப்ரவரி, வென் யூஎஸ் யூகே அண்ட் அதர் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப வேக்சினேஷனுக்கு அந்த டைம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுக்கல. அதுதான் கவர்மெண்டோட தப்பு அப்படின்னு ஓப்பனாவே சொல்லலாம். ஸோ தீஸ் 3 things are the primary reasons why second wave existed. இப்போ இந்த மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வார்த்தை கேள்விப்படுறோம். அப்படின்னு என்னன்னா, வைரஸ் கூட நம்மள மாதிரி ஒரு ஆர்கானிசம் தான், அதுக்கும் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், அவ்வளவுதான். தட் இஸ் ஒன்லி ஃபர்ஸ்ட் ரீசன். என்னன்னா, ஈவன் தே விஷ் டு எக்ஸிஸ்ட். ஏதோ ஒன்று பண்ணி நம்மளும் வாழணும்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும். எப்படி அந்த ஸ்ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா, இதுதான் கோவிட் வைரஸ். ஓகே, நீங்க பாக்குறீங்களா, தான் கோவிட் வைரஸ். இதுல அந்த டாப்ல இந்த ரெட் கலர் ஸ்பைக்ஸ் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் புரோட்டீன் ஸ்பைக்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப இந்த ரெட் கலர் ஸ்பைக்கை கொஞ்சம் க்ளோஸா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, க்ளோஸா மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ஷேப்பை மாத்தினாலே புது ஸ்ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரெயின்லயும் இந்த அவுட் சைட் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேப்பை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் வைரஸ். எதுக்கு மாத்திக்கிட்டே இருக்கும்ன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா இது மாத்திக்கிட்டே இருக்கும். இது மாத்த புது ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு 7 ஸ்ட்ரெயின் இருக்கு, நிறைய வரலாம் கூட. ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இதுல எஸ்பெஷலி ஒன் குட் நியூஸ் இஸ் வேக்சின்ஸ் ஒர்க் ஆன் நியூ ஸ்ட்ரெயின்ஸ். அண்ட் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, தேர் இஸ் நோ லிமிட் டு த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம் தட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ்க்கு ஒரு லிமிட்டே கிடையாது, எவ்வளவு வேணா நடக்கலாம். அடுத்த 20 வருஷத்துக்கு ஸ்ட்ரெயின்ஸ் வந்துகிட்டே இருக்கும்னு கூட சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் எ லிமிட் தட் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயின் குறைஞ்சிடும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ பிட் அபவுட் செகண்ட் வேவ் அண்ட் மியூட்டேஷன்ஸ். நவ் கம்மிங் டு ப்ரிவென்ஷன். இந்த ஸ்டேஜ்லயே இப்போ ஒரு 30 பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் மட்டும்தான். ப்ரிவென்ஷன்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ப்ரிலிமினரி ப்ரிவென்ஷன், செகண்ட் வந்து எசென்ஷியல், தேர்ட் வந்து சஸ்டைனபிள். பேர்லாம் மறந்துடுங்க, எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கூட கிடையாது, சும்மா டாபிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 3மே கரெக்டா இருந்தா we can make sure that we'll have perfect health. Coming to the first stage, உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பேச மாட்டேன் இதை பத்தி. ஆனா இந்த preliminary stage வந்து SMS, which you already know. சானிடைசர், மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங், இதை பத்தி நான் பேசினா நீங்க அதுக்கு மேல இன்னும் கோவப்பட்டுருவீங்க. ஸோ நான் பேச மாட்டேன். கம்மிங் டு மாஸ்க், ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன்.
அட்லீஸ்ட் இந்த வேவ் குறையிற வரைக்கும் வெளியே போகும்போது முடிஞ்சா N95 மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்ல முடியாத பட்சத்துல வாட் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டு இஸ் வேர் டபுள் மாஸ்கிங். டபுள் மாஸ்கிங் என்னன்னா, முதல்ல சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கோங்க, அதுக்கு மேல கிளாத் மாஸ்க் போட்டுக்கோங்க. தட்ஸ் மை only request when it comes to masks. அதுக்கப்புறமா எக்காரணத்து கொண்டும் N95 மாஸ்க் கூட வேற எந்த மாஸ்க்கும் கம்பைன் பண்ணாதீங்க. N95 மாஸ்க் இஸ் குட் வித் இட் செல்ஃப். ஆனா ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, N95 மாஸ்க்ல ஒரு நாள் தான் தாங்கும், அதுக்கப்புறமா தூக்கி போட்டுருணும். வெரி வெரி கிளியர். இப்ப இந்த பிளாக் ஃபங்கஸ்ன்னு கேள்விப்படுறோம் புதுசா. அது எதுக்கு நடக்குதுன்னா, முக்கியமா ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த கிளாத் மாஸ்க் போட்டுக்கும் போது அதை கழுவவே மாட்டிக்கிறோம், அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதுக்குள்ள ஹியூமிடிட்டி ஃபார்ம் ஆகி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. அது நம்ம மூச்சு இழுக்கிறதுனால வருதுன்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த ஒன்லி வே டு டூ இஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2-3 days வாஷ் பண்ணி வெயில்ல காய போடுங்க. தட் இஸ் த ஒன்லி ரிக்வெஸ்ட் விச் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் ஆர் வெரி கிளியர்லி டெல்லிங். உள்ள காய போடாதீங்க, வெயில்ல காய போடுங்க, ஸோ அந்த ஃபங்கஸ் செத்து போயிடும் சொல்லிட்டு. ஓகே, அந்த ஃபங்கஸ்னால எனக்கு பிளாக் ஃபங்கஸ் வருமா நீங்க டவுட் படலாம். ஆனா அத நீங்க செஷன் போக 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 உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வரும். ஓகே, ஒவ்வொரு டாபிக்கா ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். எதுக்கு வாஷ் பண்றதுக்கும் இந்த ஃபங்கஸ்க்கும் என்ன சம்பந்தம், அவ்வளோ பாடி நம்மளது வீக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க போக போக ஏன் பிளாக் ஃபங்கஸ் வந்து கோவிட் வரதுக்கு முன்னாடி வரமாட்டேங்குது, கோவிட் வந்ததுக்கு அப்புறமா ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு போக போக தெரியும். பட் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் உங்க மாஸ்கை வந்து அட்லீஸ்ட் வாஷ் ஒன்ஸ் இன் 2-3 days அண்ட் வெயில்ல காய போடுங்க. ஒன்லி ரிக்வெஸ்ட். நவ் ப்ரிவென்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சாச்சு. இட் இஸ் நத்திங் பட் the preliminary stage in the SMS. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். now second, ஓகே, அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், அதுதான் வேக்சின். ஓகே, வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா இந்த வேக்சின்ல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. ஓகே, ஒன்னு சைடு எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு, இது ஒர்க் ஆகாது, அதுக்குள்ள சிப் இருக்கு நம்மள மானிட்டர் பண்றதுக்கு அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. ஆக்சுவலா வேக்சின்னா என்ன பண்ணும், ஓகே, அதனால ஏன் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றது எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு தெரியும் பக்காவான்னு தெரியல. அதை பத்தி ஒரு 2 minutes 3 minutes பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேக்சின் பத்தி தெரியறதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த வைரஸ் நம்ம உடம்ப எஃபெக்ட் பண்ணுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் வைரஸ். இதுதான் வைரஸ். இந்த வைரஸ்லயே இந்த ஸ்பைக் இருக்குது பாத்தீங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்பைக்கோட ஷேப் மாத்தினாலே புது ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். செகண்ட் வந்து இதுதான் ஹியூமன் செல். நம்ம வந்து we are made of cells, millions and millions of cells இருக்கு ஹியூமன் பாடியில. அண்ட் தேர்ட் வந்து இம்யூன் சிஸ்டம், ஒயிட் பிளட் செல்ஸ். இது நம்ம படிச்சிருப்போம் சின்னப்பயே. ஸோ இந்த மூணுமே இந்த வைரஸ் எஃபெக்ட் பண்றதுல ஒரு சைக்கிள். எப்படி எஃபெக்ட் பண்ணோன்றது நான் சொல்றதுக்கு பதிலாக ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஸ்டார்டிங் வந்து இதுதான் கரோனா வைரஸ். 3 புரோட்டீன் இருக்கு. முக்கியமான புரோட்டீன் வந்து இந்த ஸ்பைக் புரோட்டீன் மட்டும்தான். இந்த ஷேப் இது ஒரு கிரவுன் மாதிரி இருக்கும் வைரஸ் பார்க்கறதுக்கு. அதனாலதான் இதோட பேர் வந்து கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் த கிரவுன் ஷேப் ஆஃப் தி வைரஸ். இது வந்து கீழே செல் இருக்கு, நம்ம ஹியூமன் செல். இந்த வைரஸ் வந்து அந்த ஸ்பைக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம செல்லு கூட கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, கம்யூனிகேட் பண்ணி அந்த ஒரு லாங்குவேஜ் வச்சுதான் இந்த செல்லுக்குள்ள ஆக்குபை ஆகுது. ஓகே, இட்ஸ் கிட்னாப்பிங் த செல். ஆல்மோஸ்ட் செல்லுக்குள்ள இதாயிடுது. செல்லுக்குள்ள வந்த உடனே இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வருவாங்க. இப்ப பாரு வருவாங்க, வந்துட்டு இந்த புரோட்டீன் ஸ்பைக்கை செக் பண்ணுவாங்க. தெரிஞ்ச புரோட்டீனா இருந்தா உடனே அலார்ம் வந்துடும். கொரோனா புது ஷேப் பண்றதுனால இது கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும். இது அலார்ம் அடிக்கிறதுக்குள்ள ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் கரோனா வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ள ரீப்ரொடியூஸ் ஆயிடும். ரொம்ப சீக்கிரமா ரீப்ரொடியூஸ் ஆயிடும். அதுதான் ரீப்ரொடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்யூன் சிஸ்டம் இருக்கோ அந்த அளவுக்கு குவிக்கா நம்மளால வெளியே வர முடியும். இப்போ நம்ம பாடி எப்படி ஃபைட் பண்ணும், எந்த வைரஸா இருந்தாலும், ஒரு நார்மல் வைரல் ஃபீவரா இருக்கட்டும், சிக்கன் பாக்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீவரா இருந்தாலும் நம்ம பாடி எப்படி ஃபைட் பண்ணணும்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான். நீங்க பார்த்த மாதிரி அந்த ஸ்பைக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுவே நார்மல் இதுவா இருந்தாலும், ஒரு மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், இல்ல நார்மல் வைரல் ஃபீவர், நம்ம பாடி கிட்ட அந்த ஸ்பைக்கை எப்படி உடைக்கணும்ன்ற சாஃப்ட்வேர், அது ஓகே, இந்த ஆன்டிபாடி இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி உடைக்கணும்ன்ற விஷயம் வந்து நமக்கு தெரியும். அதனாலதான் வந்த உடனே ஒரு 2 நாள்ல அந்த வைரஸை சாவடிச்சுட்டு அனுப்பிச்சிடும் நம்ம பாடி. ஆனா கோவிட் வந்து ஒரு புது ஷேப்.
நம்ம இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து இல்லை, எப்படி உடைக்கணும், அந்த ஸ்பைக்கை உடைக்கணும்னு தெரியாது. அதனாலதான் நிறைய பேருக்கு இல்லை, சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, சில பேருக்கு இல்லை. அந்த இல்லாததுனாலதான் நம்ம வந்து வைரஸ் வந்து we are getting affected by virus. வேக்சின் என்ன பண்ணணும்னா அந்த சாஃப்ட்வேரை வெளியில இருந்து ஆர்டிபிஷியலா கொடுக்கும். சோ கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா, ஓகே, கொடுத்த உடனே வாட் வில் ஹேப்பன் இஸ் the body will start generating the antibody. ஓகே, இந்த ஒரே ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு ஃபியூ ஆன்டிபாடிஸை கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம பாடி வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, வேக்சின் இஸ் நத்திங் பட் இந்த ஸ்பைக்கோட ஷேப்பை நம்ம உடம்பு கத்துக்கிறதுக்காக அந்த ஷேப்பை வந்து ஒரு டெட் வைரஸை வச்சு நம்ம உள்ள அனுப்போம். ஓகே, தட் இஸ் வாட் இஸ் வேக்சின். ஸோ தட் வி வில் கெட் டோட்டலி we will have all the antibodies very quickly to kill our vaccines. இப்போதைக்கு ஒரு வேக்சின் இருக்கு, அந்த மூணோட பேர் உங்களுக்கு தெரியும். as of now 10%, இப்போதைக்கு 11% of population got at least one dose and 6 more vaccines. I think from July மிட்ல இருந்து நிறைய வேக்சின்ஸ் வந்துடும் and they're planning to vaccinate 1 crore people per day. okay, and உங்களுக்கு தெரியும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா covid.gov.in இப்போ வாக்கின் கூட வந்துருச்சு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. எதுக்கு ஜனங்க பயப்படுறாங்க? முதல்ல ஒரு வேக்சின் போட்ட உடனே என்ன நடக்கும்னா, அந்த வைரஸ் டெட் வைரஸ் தான் அது. டெட் வைரஸ் வந்து உங்க உடம்புக்குள்ள போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த உடம்புக்குள்ள வைரஸ் போன உடனே வாட் வில் ஹேப்பன், இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே கண்டிப்பா ஃபீவர் அண்ட் காஃப் வரும். சரிங்களா? தட் இஸ் த வேக்சின் போடுங்க நான் ஃபோர்ஸ் பண்ணல. பிகாஸ் எனி கண்ட்ரி இன் த வேர்ல்டு கேனாட் ஃபோர்ஸ் வேக்சின்ஸ் ஆன் டு பீப்புள். உங்க சாய்ஸ் மட்டும்தான். ஆனா போட்டா நல்லது. தட் இஸ் த ஒன்லி திங் விச் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, உங்களுக்கு கோவிட் வருமா வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறமா? வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆக மாட்டீங்க. தட் இஸ் வாட் 100% கேரண்டி இருக்கு. ஸோ கண்டிப்பா வரும், ஆனா உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் பண்ணி திரும்பி கோவிட வெளியே அனுப்பிச்சிடும். Okay, that is what is about vaccination. இதுக்கு மேல I don't want to cover much about vaccination. Again I'm telling, compulsory forcefully யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. உங்க விருப்பம் இருந்தா தான் போட்டுக்கணும். ஆனா போட்டா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் இப்போதைக்கு நல்லதுன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். அதுக்கு மேல I cannot force. இந்த ரெண்டுமே ஒரு 30 to 40% தாங்க. The most important when it comes to prevention is the sustainability. நான் ஒரு 10 டாக்டர் கிட்ட பேசியிருப்பேன் இந்த பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்றப்போ. ஆனா இந்த 10 டாக்டரும் ஒவ்வொரு டாக்டர் கிட்டயும் ஐ ஸ்போக் ஃபார் அபவுட் 2.5 hours. ஒரு 1.5 மணி நேரம் அவங்க பேசின ஒரே வேர்டு என்னன்னா இம்யூனிட்டி. ஓகேங்களா? திஸ் இஸ் த மோஸ்ட் நெக்லெக்டட் பார்ட். ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு இம்பார்ட்டன்டே கிடையாது. இப்போ வேக்சினேஷன் பத்தியும் இந்த மெடிசன் பத்தியும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மீடியா கவரேஜ் இம்யூனிட்டி மேல கிடையாது. அது ஏன் கிடையாதுன்னு கூட தெரியாது. பட் every doctor is telling one thing, கோவிட் வந்து ஒரு சும்மா சாம்பிள் மட்டும்தான். இப்போ இருக்கிற பொல்யூட்டட் அட்மாஸ்பியர்லயும் ஸ்ட்ரெஸ்லயும் நம்ம பாடி வந்து ஏகப்பட்ட வைரஸ் கிரியேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு நம்ம பாடியில. நம்ம இப்போதைக்கு பிளானட். ஸோ கோவிட வின் பண்ணிடுவோம். ஆனா இதே மாதிரி எவ்வளவு வாட்டி லாக்டவுன்ஸ் போட்டுட்டு எவ்வளவு வாட்டி வந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் பண்றதுக்கு we have to develop our body. So this is the most important thing. உங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஆனா இந்த ஒரு செக்மெண்ட் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை மட்டும் நீங்க கவனிச்சிங்கனாலே you will be it will be very very helpful for you. My only request. நீங்க யோசிச்சிங்களான்னு தெரியல, ஏன் சில பேருக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் பண்றாங்க, சில பேருக்கு மட்டும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, சில பேர் உயிர் கூட போயிட்டு இருக்கு. ஏன்? எல்லாரும் ஒரே மனுஷங்க தான், எல்லாருக்கும் ஒரே ஹியூமன் பாடி பார்ட்ஸ் தான் இருக்கு, அவனுக்கு தனியா எதுவும் கிடையாது. ஆனா சில பேருக்கு மட்டும் ஏன் ஆட்டோமேட்டிக்கா கோவிட் உள்ள வந்த உடனே பாடி ஃபைட் பண்ணி கொன்னுடுது, சில பேர் மட்டும் ஏன் அதுக்கு பலியாகிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. the only hidden ingredient is அந்த சில பேருக்கு இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுது. உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் பாஷை யூஸ் பண்றேனே தவிர உள்ள அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடுது. ஓகே, நவ் இம்யூனிட்டிக்கு 5 பில்லர் இருக்காங்க. இந்த 5 பில்லர்ல 1 டயட், second sleep, third வந்து exercise, fourth வந்து breathing and fifth வந்து psychological.
திரும்பி ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லாதீங்க. நான் டயட்லயும் எதுலயும் சரி டீட்டெயில்ல சொல்ல மாட்டேன், வழி மட்டும்தான் காட்டுவேன். ஓகே, அதுக்கு நீங்க எப்படி அதுக்கு மேல கத்துக்கிட்டு பண்ண போறீங்கன்றது உங்க இஷ்டம், அது உங்க எஃபர்ட். பட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ த டைரக்ஷன் so that you can have a sound immune system. அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங் வித் டயட். டயட் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாடி, வாட் இஸ் அவர் பாடி மேட் ஆஃப்? யூ நோ இட் இஸ் அவர் செல். ஆனா நிறைய பேருக்கு நமக்கு தெரியாதது என்னன்னா, அவர் பாடி இஸ் மேட் ஆஃப் பாக்டீரியா ஆல்சோ. அதோட பேர் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பாடியில ஒரு 100 கோடி செல் இருக்குன்னா 1000 கோடி பாக்டீரியா இருக்கு. ஓகே, தட் இஸ் வாட் அவர் பாடி டஸ். நம்ம பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மோர் பாக்டீரியா than cells. Body is made up of more bacteria than cells. Okay, that is what you have to be very very clear with. Now coming to ketta bacteria, it's called as probiotic bacteria. Now diet la portha varaikum I'll just show you 4 important things, or the 4 directions which you have to move on, starting with the first thing, water. ஓகேங்களா? Earth is made up of 70% water. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் our body is also made up of 70% water. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, வாட்டர் வந்து குடிக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, எப்படி குடிக்கிறதுன்னு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய பேர் நின்றுட்டு குடிக்கிறோம், அண்ட் செகண்ட் கல்ப் அப்படியே குடிச்சிடறோம். அதனால பாடி வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணாது. நீங்க குடிக்கிற வாட்டர் யூரின் மூலமாவோ ஸ்வெட் மூலமாவோ வெளியே வந்துடும், ஆனா அந்த பாடி அப்சார்ப் பண்ணா அந்த வாட்டர் யூஸ்ஃபுல். நம்ம பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பாட்டி தாத்தாலாம், உட்காந்து குடிப்பா நின்று குடிக்காதுன்னு. அதுதான் ஆக்சுவலா கரெக்ட். முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துட்டு ஸ்லோவா குடிங்க. ஒரு 2 நிமிஷம் ஓகே, நல்லா சிப் பண்ணி குடிங்க. அப்படியே கல்ப்பா அடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வாட்டர் தங்காது, அண்ட் இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். வாட்டர் இல்லைன்னா your body will not survive. Your body has to absorb water. This is the first direction. Second வந்து, இப்பதான் கோக்கு இதெல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல பட்டர் மில்க் மட்டும்தான். ஏன் பட்டர் மில்க் மட்டும்தான் சொல்றேன்னா, அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா முன்னாடி பார்த்திருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து பட்டர் மில்க்ல இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல நம்ம உடம்புல எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஹார்ட்னு சொல்லுவோம், செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் ஒழுங்கா ஒர்க் பண்றதுக்கு ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டுக்கு பேர் தான் லிவர். லிவர் ஒழுங்கா இருந்தாதான் ஹார்ட் ஒழுங்கா வேலை செய்யும், பிரெயினும் ஒழுங்கா வேலை செய்யும். அந்த லிவருக்கு நம்ம ஏகப்பட்ட ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால நிறைய, சில பேர் ஆல்கஹால், சில பேர் சிகரெட்ஸ், எவ்ரி திங். வி ஆர் டிஸ்டர்பிங் த லிவர் அ லாட். ஆனா இந்த லிவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா லெமன். நிறைய இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இல்லாட்டி கொஞ்சம் ரேரா கிடைக்கும். அட்லீஸ்ட் நம்ம இந்தியால எல்லா கடையிலயும் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்து லெமன். எல்லாருக்குமே லெமன் ஜூஸ் பிடிக்கும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு சுகர் போடாதீங்க, ஹனி போட்டு சாப்பிடுங்க. சுகர் போட்டீங்கனால அதுக்கு வேஸ்ட்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி லெமன் ஜூஸ் குடிச்சிங்கனாலே லிவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க உடம்புல லிவர் ஹாப்பியா இருந்தா உங்க உடம்பு ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். if the liver is not happy, your body will not be happy. I'm just want to confirm that. and 8 PM அப்புறமா சாப்பிடாதீங்க. ஓகே, ஏன் சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். 8 PM is should be your final time for having dinner. இதுக்கு மேல என்ன ஃபுட் சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, நாட் டெல். இந்த 4 ஒன்னாவது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா you will be going towards the right direction towards immunity. okay, please don't note down this. at least ஒருத்தராவது நோட் பண்றீங்கன்னா I'll share this document with you so that you can share it with your you can have it for reference. Now sleep, most important. at least by 11 o'clock நீங்க தூங்கிடணும். ஓகே, 11 o'clock ஏன் சொல்றேன்னா, நீங்க 8 PMக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்க ஃபுட்டு ஃபுல்லா 3 மணி நேரத்தை டைஜஸ்ட் ஆயிடும். அண்ட் லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஸ்டிங் யுவர் ஃபுட். ஏன்னா லிவர் ஜூஸ் கொடுத்தாதான் ஸ்டமக்காக டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ லிவர் ஃபுல்லா கொடுத்து ஒரு 11 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ள
liver will perform 500 different functions of repairing and restoration of body. உங்க வெஹிக்கிள் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி டெய்லி இந்த 3 மணி நேரத்துல தான் உங்க உடம்பு வந்து லிவர் வந்து எந்தெந்த பார்ட் ரிப்பேர் ஆயிருக்கு, எந்தெந்த பார்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணலாம், இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றது 500 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணும் 11ல இருந்து 2க்குள்ள. ஸோ அந்த டைம்ல நீங்க தூங்குனா மட்டும்தான் இந்த வேலை பண்ணும். ஒன்னு தூங்கணும், செகண்ட் வந்து லேட்டா சாப்பிடக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலையை வந்து லிவர் பக்காவா பண்ண முடியும். தட் இஸ் வை மோஸ்ட் பீப்புள் ஹூ ஈட் early அண்ட் ஹூ ஸ்லீப் ஆன் டைம் அவங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி நேச்சுரலாவே டெவலப் ஆயிடும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். நீங்களாம் சின்ன பசங்க, நான் சொல்றதை விட ஜாஸ்தியாவே எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. ஆனா என்ன மாதிரி சில பேர் எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட். நிறைய பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 4 minutes per day ஒரு வீக்கு 2 times ஆவது பண்ணுங்க. அந்த 4 minutes என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் மெயினா ஃபார் யுவர் ஹார்ட், வாட் யூ கேன் டு, அட்லீஸ்ட் ஜம்ப் ஃபார் 1 minute and then squat for 1 minute, then run in the same place for 1 minute, அதுக்கப்புறமா ஜம்ப் ஃபார் 1 minute. இந்த 4 மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷம். சரிங்களா? இந்த ஜம்பிங் ஜாக் ஸ்குவாட்ஸ்லாம் எப்படி பண்ணணும்ன்றது நீங்க நெட்ல மேற்கொண்டு பார்த்து கத்துக்கலாம். நான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்றேன். சரிங்களா? ஆனா அதை பெட்டர் எதுவுமே முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வெளியே போய் நடந்துட்டாவது வந்துருங்க. பட் சம் எக்ஸசைஸ் நெசசரி ஃபார் த ஹார்ட் டு பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் லிவர் ஹேஸ் டு பி ஹாப்பி, செகண்ட் ஹார்ட் ஹேஸ் டு பி ஹாப்பி. ஆல் ரைட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாரும் மூச்சு இழுக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு டீப்பா இழுக்கிறோம்? முக்காவாசி ஷாலோ தான். we are using only 10% of our lung capacity. ஆனா முழு லங்கையும் யூஸ் பண்ணாதான் லங் ஃபுல்லா கிளீன் ஆகும். அதை டோட்டலா எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எவ்ரி டே ஆர் எவ்ரி ஹவர் நீங்க கான்சியஸா பிரீத் பண்ணீங்கன்னா, டீப் பிரீதிங் சொல்லுவாங்க, அதை பண்ணீங்கன்னா வெரி வெரி குட் ஃபார் யுவர் லங்ஸ். நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ஒரு ஒன் பாசிபிள் வெரி ஃபேமஸ் மெத்தட் வந்து 4-7-8 மெத்தட் சொல்லுவாங்க. என்னன்னா 4 seconds வந்து இன்ஹேல், 7 seconds ஹோல்ட் அண்ட் 8 seconds எக்ஸ்ஹேல். ஓகே, இது 4-7-8 தான் ஃபாலோ பண்ணணும். அதனால 7 seconds ஹோல்ட் பண்ண முடியலன்னா 5 seconds பண்ணுங்க, 5 முடியலன்னா 4 seconds பண்ணுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இதுல லாஜிக் என்னன்னா, நீங்க டீப்பா பண்றது இல்ல, எந்த அளவுக்கு விழிப்புணர்வா அவேரா இருக்கீங்கன்னு தான். ஹவ் ஆர் யூ அவேர் ஆஃப் யுவர் பிரீதிங், அதுதான் இதோட இன்டென்ஷனே. ஓகேங்களா? ஸோ 4-7-8 முடியலன்னா 4-5-8 பண்ணுங்க, 4-4-8 பண்ணுங்க, உங்க இஷ்டம். ஆனா எந்த அளவுக்கு இதை கான்சியஸா பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது இட்ஸ் நாட் யோகா. ஐம் டெல்லிங் யூ, டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் யோகா. இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் பிரீதிங் எக்ஸசைஸ். யோகா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட், இது வரைக்கும் நான் சொன்னது 50%னா 50% வந்து சைக்கலாஜிக்கல். த மொமெண்ட் வி இமேஜின் தட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு அஸ், அந்த ஹோப்பை விட்டாலே நீங்க என்னதான் இம்யூனிட்டி டெவலப் பண்ணாலும், என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், என்னதான் தூங்கினாலும், யூ வில் நாட் பி சக்சஸ்ஃபுல் இன் இட். யூ வில் பி ஃபெயிலிங் இட் பிகாஸ் பிரெயின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரெயின் நினைச்சா நம்ம உடம்பு தாங்கும், பிரெயின் நினைக்கலன்னா நம்ம உடம்பு விழுந்துரும். ஸோ இந்த கோவிட்ல நிறைய பேர் வந்து ஹோப் இழந்துடுறாங்க. நிறைய பேர், மோர் தென் 70-80% ஆர் கிவிங் அப் ஹோப். இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு விட்டுறாங்க. நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் மோஸ்ட் பீப்புள் ஆர் லூசிங் ஹோப். அதுவும் வீட்லயே இருக்கிறதுனால என்ன யோசிக்கணும்னு தெரியாம பைத்தியம் ஆயிடுறாங்க. ஸோ வாட் யூ கேன் டூ, 4 things which I can share with you is this. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் நியூஸ். காலையில ஒரு வாட்டி முடிஞ்சா பாருங்க, இல்ல பார்க்காம எழுந்துருங்க. நியூஸ் பார்க்கறதுனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை, எஸ்பெஷலி ஆன் கோவிட். ஸோ லெஸ் நியூஸ் அண்ட் மோர் தென் நியூஸ், ப்ளீஸ் அவாய்ட் ஆர் டிவோர்ஸ் சோஷியல் மீடியா. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண சொல்ல வரல. யாராவது கோவிட் பத்தி பேசுறாங்கன்னா அதை பத்தி விட்டுருங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் விட்டுருங்க. தட்ஸ் தி only thing which I'm requesting you. And second, don't over analyze. நான் சொன்ன மாதிரி ஒரு லைட் ஃபீவரோ, நார்மல் கோல்ட் அண்ட் காஃப் ஆர் பாடி ஏக் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருந்தா கண்டிப்பா வரும். அது வராம இருக்கணும்னு கிடையவே கிடையாது. ஆனா அது ஒரு இப்போ கொஞ்சம் வந்தாலும் அதை மைக்ரோஸ்கோப்ல பார்த்து பயந்துட்டு, நான் சொல்றேன், the moment your body gives up hope, your immunity system will be down immediately. Okay, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலே immunity system will be completely damaged. So ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா I hope you just close your eyes. முன்னாடி ஸ்லைட்ல வந்து 4-7-8 சொன்னா பாத்தீங்களா,
அதை கண்ணை மூடி ஒரு நாளைக்கு முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் மெடிடேஷன் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இதனால என்ன நடக்கும், ஐ cannot tell you in words. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. Fourth is the most important point. Shift the focus away from yourself. நம்மளை பத்தியே நம்ம யோசிக்கிறதுனாலதான் ஏகப்பட்ட டென்ஷன். அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. காசு இல்லாட்டி அட்லீஸ்ட் டைமாவது கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன்ல இருந்தாங்கன்னா சும்மா ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லாட்டி வெளியே வாங்க போறீங்க அப்படின்னா பக்கத்துல நெய்பர்ஸ் எல்லாம் போக முடியும்னா அவங்களுக்கும் வாங்கிட்டு வாங்க. ஸோ ப்ராக்டிஸ் கிவிங். இது என்ன பிலாசபி மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இது சயின்ஸ் தான். ஏன்னா த மொமெண்ட் யூ ப்ராக்டிஸ் கிவிங், நம்ம பிரெயின் வந்து டோபமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹாப்பினஸ் கெமிக்கல் அப்படின்னு பேரு. நீங்க ஏதாவது ஒன்று கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அது டைமா இருக்கட்டும் இல்லாட்டி எதுவா இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, உங்க பிரெயின் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு கிஃப்டா அந்த ஹாப்பினஸ் கெமிக்கலை ஆட்டோமேட்டிக்கா செக்ரீட் பண்ணும், which will make you more and more happy. The more and more you are happy, you will be actually less and less stressed, and automatically your immune system will be developing. So இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒரு லெவலுங்க, the fourth one மட்டும் ஒரு லெவல். the moment வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, காசு பத்தி நான் சொல்லல, அது டைமா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், the moment you are giving something, automatically you will be generating or secreting that happiness chemicals, and which will make you very very happy with time. அது நடக்க நடக்க நீங்க நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, which will make you more and more happy. Please start giving this in your life right now. இது கோவிடுக்காக மட்டும் கிடையாது, மேற்கொண்டு வர்ற எல்லா டிசீசஸ்க்கும். இது டிசீஸே கிடையாது, இட்ஸ் யாருக்கு தாங்க ஹாப்பினஸ் தேவையில்லை. the moment you do this, you will be more and more happy. That's what இது வந்து நான் சொல்லல. There's a special documentary did by Netflix as well as Discovery and many other big organizations on what exactly the shifting the focus away from yourself, அதனால எந்த அளவுக்கு உங்க பாடி டிஃபரன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தா பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸோ பட் this make a lot of difference. So with this ஒரு பிரீஃபா கவர் பண்ணியிருக்கேன் இந்த 5 பாயிண்ட்டுமே. ஓகே, நத்திங் மோர் தென் தட். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லாஸ்ட் சைக்கலாஜிக்கல் பார்ட். இதை முதல் டெவலப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை நாளும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் மை ஒன்லி திங். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை உட்காந்து குடிங்க. தட்ஸ் ஆல். வேற எதுவுமே நான் சொல்ல வரல. பட் இஃப் யூ டூ திஸ் பர்ஃபெக்ட்லி, உடனே அடுத்த நாள் இம்யூனிட்டி டெவலப் ஆயிடுமா? கிடையாது. இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2 to 3 months டு டெவலப் யுவர் இம்யூனிட்டி. அதுக்கப்புறமா ஃபுல்லா விட்டீங்கன்னா திரும்பி இம்யூனிட்டி கீழே விழுந்துடும். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஜேர்னி மாதிரி. எப்படி டெய்லி பிரஷ் பண்றோமோ இது டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் வி கேன் ஹிட் த இம்யூனிட்டி வெரி குவிக்லி அண்ட் சஸ்டைனபிள். ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு செஷன்ல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இது மட்டும் தான். ஓகேங்களா? இது சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்றது கிடையாது, டைரக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். நம்ம கூகுள் என்னென்னமோ தேடுவோம். ஓகே, எப்படி வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத தேடி பாருங்க. ஆனா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணி டானிக்ஸ் குடிச்சு மட்டும், ஆர்டிஃபிஷியல் டானிக்ஸ், கெமிக்கல் டானிக்ஸ் அண்ட் கெமிக்கல் டேப்லெட்ஸ் அதை யூஸ் பண்ணி ஐ ஹாவ் டு டெவலப் மை இம்யூனிட்டி அப்படின்னு யோசிக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நேச்சுரல் டெவலப் பண்ணுங்க. டோன்ட் டெவலப் ஆர்டிஃபிஷியலி. தட்ஸ் மை ஒன்லி ரிக்வெஸ்ட். ஏன்னா கூகுள் இம்யூனிட்டின்னு தட்டினா ஏகப்பட்ட டேப்லெட் வரும், அதெல்லாம் வாங்காதீங்க. நேச்சுரலா பண்ணுங்க. தட் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஒன்லி வே. உங்களுக்கு காசு செலவாகாம அப்படியே டெவலப் பண்ண முடியும். ஓகே, இந்த அமேசானுக்கும் கூகுளுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் டோன்ட் ஃபால் ப்ரே. ஈஸியா உங்களை மடக்க பார்ப்பாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்போதைக்கு ப்ரிவென்ஷனும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 5 minutes பார்த்துடலாம். எஸ்பெஷலி வாட் டு டூ. உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி வந்து செல்ஃப் ஆக்சஸ் பண்ண முடியும். செகண்ட் வந்து எப்படி டெஸ்டிங் பண்றது. தேர்ட் வந்து எப்படி மெடிசின்ஸ் அண்ட் செல்ஃப் கேர். ஃபோர்த் வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பத்தி ஒரு ஸ்மால் திங். அதுக்கப்புறமா ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றது. வெரி குவிக்கா போயிடலாம், ரொம்ப நேரம் எடுக்காது. நிறைய பாயிண்ட் இருக்குன்னு நினைக்காதீங்க. 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். மிஞ்சி போனா 10 நிமிஷம், அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. இப்போ கூகுள்ல போயிட்டு சிம்டம்ஸ் ஃபார் கோவிட் அப்படின்னு தட்டினீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா சிம்டமும் வந்துடும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம், எப்படிதான் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. நான் இப்ப சொல்ல 4 பாயிண்ட் தான் கரெக்டான பாயிண்ட் கிடையாது. ஆனா இந்த ஸ்ட்ரெயினுக்கு வந்து, இந்த கரண்ட் மியூட்டேஷனுக்கு வந்து
இதுதான் நிறைய பேர் சிம்டமா சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து மோர் தென் 101 degrees ஃபீவர் ஃபார் 3 days. இப்படி இருந்தா உங்களுக்கு கோவிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து எஸ்பெஷலி ஃபார் திஸ் ஸ்ட்ரெயின் நிறைய லூஸ் மோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் வந்து நோ டேஸ்ட். கோல்ட் அண்ட் காஃப் இருக்கும், ஆனா முக்கியமா டேஸ்ட் இல்லைன்னா மேபி இருக்கலாம். ஃபோர்த் வந்து லேசினஸ். சும்மாவே லேசியா, நீங்க நார்மலா ஆக்டிவ் பர்சன் ஆனா இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப லேசியா இருக்கீங்கன்னா கோவிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்பியும் வார்ன் பண்றேன், இந்த 4 பாயிண்ட் தான் ஒன்லி ஆன்சர்னு கிடையாது. ஆனா நிறைய பேர் இந்த சிம்டம்ஸ் காமிக்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வாலண்டியர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து ஃபீவர் செக் பண்றாங்க. அவங்க ஃபீவர் வாலண்டியர்னு பேர் வச்சுட்டாங்க அவங்களுக்கு. அவங்க வந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் வாலண்டியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இல்ல அந்த வாலண்டியர் வரலன்னா உங்க ஏரியாலேயே ஃபீவர் கிளினிக்னு வைக்கிறாங்க கவர்மெண்ட், அங்க போய் நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்ல அது கூட தெரியாதுன்னா எல்லா ஜோன்லயும் there is a government testing center. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் எனக்கு இதுவும் தெரியாதுன்னா this is the website. ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல கிளீனா டீடைல்ஸ் உங்க டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்க டெஸ்டிங் சென்டர் இருக்கு, கவர்மெண்ட் டெஸ்டிங் சென்டர்னு கிளீனா இன்ஃபர்மேஷன் இருக்கு. நவ் கவர்மெண்ட் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் ஃப்ரீ தான், ஆனா வீட்டுல பண்ண மாட்டாங்க. நீங்க அங்க போனாதான் பண்ணுவாங்க. இல்ல நான் வீட்ல இருந்து வெளியே போக மாட்டேன், நான் வீட்லயே பண்ணிக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து பிரைவேட் டெஸ்டிங்க்கு தான் போகணும். நிறைய பேர் இருக்காங்க, அப்போலோ, தைரோகேர், மெடால், நிறைய பேர். ஓகே, ஃபோன் பண்ணா அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஒருவேளை நீங்க பாசிட்டிவ் இல்லைன்னா 36 ஹவர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரலன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகுங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் கிடையாது, நீங்க நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவா இருந்தா ப்ளீஸ் டோன்ட் கெட் பேனிக் அண்ட் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடாதீங்க. ஏன்னா நீங்க பேனிக் ஆனீங்கனாலே உங்க இம்யூனிட்டி மேற்கொண்டு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் அண்ட் யுவர் இம்யூனிட்டி வில் பி ஹெவிலி காம்ப்ரமைஸ்ட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கெட் பேனிக். என்ன பண்ணணும்னா, நீங்க கவர்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேப்லெட் கொடுத்துருவாங்க 10 நாளைக்கு. இல்ல நீங்க பிரைவேட்டா டெஸ்ட் பண்ணீங்கன்னா டோன்ட் கோ டு எ ஹாஸ்பிட்டல், கோ டு எ கிளினிக். அதுவும் நீங்க பிசிக்கலா போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நிறைய ஆன்லைன் கிளினிக்ஸே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே இருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மல்டிவிட்டமின் இன்ஜெக்ஷனோ இல்ல ஜிங்க் டேப்லெட்டோ இல்லாட்டி பேராசிட்டமாலோ, டோலோ 650 இல்லாட்டி ஸ்டெராய்ட்ஸ். ஓகே, இது வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தா மட்டும்தான். எல்லாருக்குமே கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்க எல்லாருக்குமே ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சில பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க டிபெண்டிங் அப்பான் த சிவியாரிட்டி அண்ட் சிம்டம்ஸ். ஸோ நீங்க கோவிட் பாசிட்டிவ் வந்த உடனே நீங்க வந்து ஃபார்மசிக்கு போயிட்டு ஸ்டெராய்ட்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் போட்ட உடனே உங்க இம்யூன் சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, இட் வில் பி ஹியூஜ்லி டிக்ரீஸ்ட். ஸோ ப்ளீஸ், unless and until you have a prescription, please don't use steroids. And fourth, நீங்க பண்ணுவீங்க ஃபுட்லாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூ வில் ஸ்டோர். அண்ட் லாஸ்ட், உங்களால வாங்க முடிஞ்சா, எஃபர்ட் பண்ண முடிஞ்சா ஒரு ஆக்சிமீட்டரை எஃபர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஒரு 2000 ரூபா இருக்கும். இல்ல அது கூட என்னால முடியல அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்புக்கு பேர் கேர்பிளிக்ஸ் வைட்டல்ஸ். இது iOS-லயும் இருக்கு, ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு. இது ஒரு ஃப்ரீ ஆப், இப்போதைக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க இந்த கோவிட் டைம்ல. ப்ளீஸ் இன்ஸ்டால் தட் ஆப். அந்த அளவுக்கு அக்யூரேசியா இல்லாட்டியும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அளவுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டா தான் இருக்கு. ஸோ உங்க சேஃப்டிக்காக ப்ளீஸ் இன்ஸ்டால் திஸ் அண்ட் யூஸ் இட். ஆல் ரைட், நவ் ஹவு டு இம்ப்ரூவ் ஆக்சிஜன் ஃப்ளோ டு யுவர் லங்ஸ். லங்ஸ்க்கு ஏகப்பட்ட ஆக்சிஜன் போகணும் மெயினா கோவிட் இருக்கும் போது. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஸ்லீப் இன் ப்ரோன் பொசிஷன். பேர்லாம் மறந்துடுங்க. ப்ரோன் பொசிஷன்னா இப்படிதான் படுக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் எப்படி பண்ணலாம்னா, ஒரு 4 தலகாணி எடுத்துக்கிட்டு 2 நடுவுல 1 இன்னொரு 2ல வச்சு அதுக்கு மேல இப்படி படுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் நிறைய ஆக்சிஜன் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க லங்ஸுக்கு போகும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஹேவிங் கோவிட் பாசிட்டிவ். சரி, பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கிட்டோம்ன்றதுக்காக அது கையில அப்படியே வச்சு சுத்தக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணா போதும். அது செக் பண்றதுக்கு முன்னாடி
கண்டிப்பா ஒரு 6 மினிட்ஸ் வாக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் செக் பண்ணணும். அண்ட் 94 இஸ் தி மேஜிக் நம்பர். 94க்கு மேல இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா 92க்கு கீழே வந்தாதான் எமர்ஜென்சி அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா, அப்பதான் நீங்க ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கே போகணும். அது வரைக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவையில்லை. அண்ட் எப்படி ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு சர்ச் பண்ணணும்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், திஸ் இஸ் த ஒன்லி வெப்சைட் வேர் யூ வில் கெட் அவைலபிலிட்டி. அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்க ஃபோன் பண்ணி செக் பண்ணி போய் அட்மிட் ஆகலாம். இன்னைக்கு தேதிக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் முன்ன இருக்கிற அளவுக்கு பிஸியா இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் ஹோப்ஃபுல்லி இதுதான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கலாம். திஸ் இஸ் த ஒன்லி திங் விச் யூ ஹேவ் டு டூ. வித் திஸ் we have completed the symptoms also. Okay, symptoms, treatment, என்ன பண்ணணும், எப்படி தூங்கணும். Okay, post recovery is the most important and most neglected after covid. கோவிட் போயிடுச்சு இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைப்போம். ஆனா கோவிட் போகும்போது நமக்கு என்ன கொடுத்துட்டு போகும்னா, நீங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றதுனால உங்க இம்யூன் சிஸ்டம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, உங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப லோவா இருக்கும். அந்த பொசிஷன்ல ஒரு சின்ன ஃபங்கஸ் இல்லாட்டி சின்ன ஃபீவர் கூட பெரிய விஷயம் ஆக்கிடும். ஏன்னா உங்க இம்யூன் சிஸ்டம், உங்களோட சோல்ஜர்ஸ் வந்து தேர் டேக்கிங் ரெஸ்ட், ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, ஃபைட் பண்ணி ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. இந்த மாதிரி டைம்ல சின்ன சின்ன விஷயம் கூட பெருசா இம்பாக்ட் கொடுக்கும். அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போஸ்ட் கோவிட், அட்லீஸ்ட் ஃபார் 2 வீக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா உங்க லிவர் வந்து ரொம்ப நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் செகண்ட், இன்சுலின் லெவல், சுகர் லெவல், அந்த இன்சுலின் வந்து ரொம்ப ஃபால் ஆயிடும் உங்க பாடியில. ஏன்னா யுவர் பாடி இஸ் ரைட் நவ் ஒர்க்கிங் டு டெவலப் இட்ஸ் இம்யூனிட்டி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல டேக் ரெஸ்ட். ஓகே, நிறைய சாப்பிட்றாதீங்க. ஒரு 2 வீக்ஸ்க்காவது கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரு மேரத்தான் ரன்னரா இருக்கலாம், ஆனா ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் டூ மச். கொஞ்சம் நடங்க. அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு படம் பாருங்க, விச் வில் மேக் யூ லாஃப் அண்ட் ரிலாக்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து கோவிட் ஜெயிச்சு வந்தவங்களுக்கு இந்த PTSD ஒரு டிசீஸ் வந்துடும். தட்ஸ் கால்ட் அஸ் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏகப்பட்ட திரும்பி உங்களுக்கு கோவிட் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆக்சிஜன் செக் பண்ணிட்டே இருங்க. 94 இஸ் த கீ, உங்களுக்கு தெரியும். பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் இப்போ இல்லை, ஆனாலும் ட்ரை டொனேட்டிங் யுவர் பிளட். ஏன்னா த மொமெண்ட் யூ டொனேட் பிளட், அந்த கிவிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிவிங் நான் சொன்ன மாதிரி த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் கிவிங், ஆட்டோமேட்டிக்கலி யுவர் பாடி வில் பி ஜென்ரேட்டிங் ஆர் செக்ரேட்டிங் த டோபமைன், ஹாப்பினஸ் கெமிக்கல். அதனால இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஸோ ஸ்டார்ட் கிவிங். ஓகேங்களா, பிளட் கொடுங்க, யூ வில் ஃபீல் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் லாஸ்ட் 3 monthsக்கு அப்புறமா கெட் வேக்சினேட்டட். தட் இஸ் த ஒன்லி திங் விச் யூ கேன் டூ அண்ட் சக்சஸ்ஃபுல் ரிகவரி. ஓகேங்களா, ஒரு சின்ன விஷயம் இந்த பிளாக் ஃபங்கஸ் பத்தி. பிளாக் ஃபங்கஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு டொமேட்டோவை வெளியே வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நம்ம பாடி நார்மலா இருக்கும் போது ஈஸியா ஃபைட் பண்ணிடும். ஆனா கோவிடுக்கு அப்புறமா நம்ம பாடி ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இந்த சின்ன ஃபங்கஸ் கூட நம்மளை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ டயபெட்டிக் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வேற யாராவது டிசீசஸ் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் வெரி வெரி லோ. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மூக்குக்கு பக்கத்துலயும் கண்ணுக்கு கீழேயும் ஏதாவது வீங்கி இருந்தா தட் மைட் பி a symptom ஃபார் பிளாக் ஃபங்கஸ். வேற எங்கேயாவது வீங்கி இருந்தா அது ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ் கூப்பிடுறாங்க. இப்போதைக்கு ரொம்ப பயப்படாதீங்க. எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஸ் ஆஃப் நவ். நிறைய சுகர் சாப்பிடாதீங்க, பிகாஸ் யுவர் இன்சுலின் லெவல்ஸ் ஆர் வெரி லெஸ் ஆஃப்டர் கோவிட். உங்க பாடி திரும்பி நார்மல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. And check your BP also, and 3 to 6 months get vaccinated. Okay, the last 3 things, don't worry much about the medicines. உங்க ப்ராப்ளமே கிடையாது. இந்த மீடியா ஏன் இந்த மெடிசன் பத்தி பெரிய இஷ்யூ ஆகுறாங்கன்னு கூட தெரியல. எஸ், ஒரு காலத்துல ஷார்டேஜ் இருந்தது, ஆனா அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒருத்தன் கவலைப்படுறதுக்கு பதிலா 1 லட்சம் பேர் இப்ப கவலைப்படுறாங்க. அந்த கவலைப்படுறதுனால உங்க இம்யூனிட்டி டவுன் ஆயிடுது. தட்ஸ் வாட் டாக்டர்ஸ் டோல்ட் மீ. unnecessary media attention இப்போதைக்கு it is fine, பட் மேற்கொண்டு கூட don't think much about medicine. இப்ப 3rd wave வரப்போகுது, எஸ்பெஷலி குழந்தைங்களை ஹர்ட் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. குழந்தைங்களுக்கு ஜென்ரலாவே இம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தி.
நீங்க அவங்களுக்கு பயப்படுத்தி அந்த இம்யூனிட்டியை குறைச்சிடாதீங்க இப்போதைக்குன்னு சொல்லி. உங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் சின்னவங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் சின்னவங்க, அவங்கள இப்ப பயப்படுத்தி அவங்கள வந்து இம்யூனிட்டியை குறைச்சிடாதீங்க. வந்தா பாத்துக்கலாம், இப்போதைக்கு வரும்னு சொல்றாங்க. லெட்ஸ் பி ப்ரிப்பேர்டு, பட் டோன்ட் பி அஃப்ரேட். நீங்க வந்து சூப்பர் இம்யூனா இருக்கலாம், ஆனா ப்ளீஸ் இஃப் பாசிபிள் கன்சிடர் வேக்சினேஷன். உங்களுக்காக கிடையாது, டோட்டலா 75% ஆஃப் பாப்புலேஷன் வேக்சினேட் ஆனாதான் இந்த கண்ட்ரில இருந்து கோவிட் துரத்த முடியும், இல்லாட்டி துரத்த முடியாது. 75% இஸ் மினிமம். தட் இஸ் கால்ட் அஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு சே ஒன் திங். ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் இம்யூனிட்டி. யுவர் இம்யூனிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் டுடே செஷன். எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் நேச்சுரலா உங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ணுங்க, ஆர்டிஃபிஷியலா வேண்டாம். ஓகேங்களா? நோ இன்ஜெக்ஷன்ஸ், நோ ஸ்டெராய்ட்ஸ், நோ டேப்லெட்ஸ், நோ டானிக்ஸ், எதுவுமே வேண்டாம். நேச்சுரலா பண்ணுங்க, அதுதான் நிலைக்கும். மற்றது எதுவுமே வேஸ்ட். உங்க காசை வீணடிக்காதீங்க. நிறைய பேர் வந்து உங்களை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ட்ரெண்ட்ஸ் கிளியர்லி ஷோ தட் ஒரு நெக்ஸ்ட் 2 months சரியாயிடும் நினைக்கிறோம். லெட் அஸ் see. ஏன்னா 9 vaccines we should be having by August. With this, I've completed whatever I thought I have to convey. ஓகேங்களா? Very sure, very soon, I hope we live in a no mask world. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ பீச்சுக்கோ தியேட்டருக்கோ போயிட்டு நல்லா கூத்தடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் என் மனசு இப்போ ரொம்ப ஏங்குது. ஏன்னா 2 weeks, ஒரு 1.5 month வீட்டுக்குள்ள இருந்து பைத்தியம் பிடிக்குது. எனக்கே சொல்றேன், I just want to go out, and I'm very hopeful that very soon I'll be going out with my friends without worrying about masks. நானே இப்படி நினைக்கிறேன்னா, ரொம்ப சின்னவங்க நீங்களா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியாது. ஸோ ஐ ஹோப் வி வில் டூ தட் வெரி சூன். கூடிய சீக்கிரம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாலுக்கு போய் படம் பார்க்கறது, மெக்டானல்ட்ஸ் போறது, இல்லாட்டி போய் பிரியாணி சாப்பிடுறது. ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் வெரி வெரி குவிக்லி, அட்லீஸ்ட் பை டிசம்பர். ஹியூமனிட்டி இஸ் நத்திங் பட் ஏதாவது கொடுக்குற, நம்ம கிட்ட இருக்கிறது ஒருத்தனுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஹியூமனிட்டி. ஆனா இவங்க பண்றது என்னன்னு நமக்கு டிஃபைன் கூட பண்ண தெரியல. தே ஆர் கிவிங் தேர் லைஃப். டாக்டர்ஸ், almost 13 lakh doctors are working full time to save our lives. Okay, and 20 lakh policemen are working full time to make sure that in the lockdown வந்து கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு they are working. 26 lakh frontline workers are working. அந்த frontline workers வந்து காய்கறி விற்கிறவங்க, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், ட்ரக் டிரைவர்ஸ், வாலண்டியர்ஸ், டெலிவரி பாய்ஸ், ஹவுஸ்மேட்ஸ், எல்லாருமே ஏன் ஒர்க் பண்றாங்கன்னா நம்ம லைஃப் சைக்கலாஜிக்கலா நம்ம ஸ்ட்ரெஸ், ஆனா பேசிக் நீட்ஸ் எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபைட் வரும்போது உயிரிழப்பு நடக்கும். As of now we have lost 747 doctors in this fight and more than 100 policemen. இவங்க வந்து சோல்ஜர்ஸ் கிடையாது, ஆனா சோல்ஜர்ஸ் கூட மேல அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அதையும் தாண்டி. So I really thank these people who gave their lives to protect us. Thank you very much. And I thank all the doctors from AIIMS, Stanley Medical College, Kilpauk Medical College and Apollo Hospitals. அவங்க ஃபுல் ஷிஃப்ட் முடிச்சு நைட்டு 10ல இருந்து 12 வரைக்கும் 12:30 வரைக்கும் என் கூட பேசி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த விழிப்புணர்வை கொடுக்க வச்சதுக்கு. ஏன் நான் டாக்டர் கிடையாது. ஓகே, அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் ஒரு ஃப்ளோ அப் வச்சு உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், தவிர எனக்கு இதுல எதுவுமே தெரியாது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு தெம். And thanks to all the articles by CDC, World Health Organization, Indian Council of Medical Research and everyone. And nariya videos, Discovery Plus, Netflix, FitTuber. I can't search by topic. Okay, Netflix as well as NTV. Nariya videos பார்த்திருக்கேன். Especially the immunity காக நிறைய நான் videos பார்த்து கத்துக்கிட்டேன். And many articles, especially by Time, Yahoo and Our World in Data. Thank you very much for this. Thank you for giving the opportunity, and I hope we'll meet very soon on the other side of the world, going out with our friends. Thank you very much, guys.